வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி. இன்னைக்கு நாம கலவை பயிறு சுண்டல் செய்ய போறோம். அதுவும் மசாலா சுண்டல் பண்ண போறோம். இந்த கலவை சுண்டல் பண்ணும்போது அதுல பல வகையான பயறுகள், பருப்புகள சேர்த்து பண்ணலாம். இந்த செய்முறைக்கு நான் 1/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டைக்கடலை ஊறுறதுக்கு நேரம் அதிகமாகும். அதனால இத ராத்திரியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லன்னா குறைஞ்சது 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கொண்டைக்கடலை தவிர இந்த சுண்டல்ல நாம சேர்க்க போறது காராமணி பயிறு, பச்சை பயிறு. இந்த 2ம் சேர்க்க போறோம். இந்த பச்சை பயிரும், காராமணி பயிரும் ரொம்ப சீக்கிரமே ஊறிரும். அதனால நமக்கு 1 மணி நேரம் அத ஊற வச்சா போதும். அதிகமா ஊற வச்சா குழஞ்சிரும். அதனால 1 மணி நேரம் மட்டும் அந்த 2 பயிரையும் ஊற வச்சுக்கங்க. இப்ப ஊற வச்ச பயிர்கள நாம ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். சிலர் அதிகமா குழஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரா பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி வேக வைப்பாங்க. ஆனா இந்த முறையில இந்த அளவு தண்ணீர் சேர்த்து பண்ணீங்கன்னா குழையாம சரியான பதத்துக்கு பயிர்கள் வெந்து வரும். இப்ப நான் 3 பயிர்களையும் சேர்த்துட்டு அதுல 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திருக்கேன். 3 பயிரும் சேர்த்து 3/4 கப் அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதை ஊற வச்சு அதுல 3/4 கப் தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. குக்கரை மூடி 3 விசில் வேக வச்சுக்க போறோம் நாம. பயிறு வகைகளை உங்களோட குக்கர்ல எத்தனை விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அதை மாதிரி சரியான பதத்துக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல ஆவி அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் குழையாம சரியான பதத்துல வெந்திருக்கு. இனி நாம ஒவ்வொரு பயிரும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரியான பதத்துல எல்லா பயிருமே வெந்திருக்கு. இப்போ இந்த இந்த பயிரை சுலபமான முறையில் நம்ம மசாலா சுண்டல் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுந்து நிறைய சேர்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க 1ஓ 2ஓ கூட சேர்த்துக்கலாம் நீங்க. இப்போ அந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபடணும். அப்பதான் அந்த வாசனை நல்லா இருக்கும் சுண்டல்ல. மிளகாய் வறுபட்ட உடனே அதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் லேசா வறுபட்ட உடனே நாம வேக வச்சு வச்சிருக்கிற பயிறு வகைகளை இப்போ இந்த தாளிச்சதுல சேர்த்துற போறோம். அடுத்ததா இந்த சுண்டல்ல நாம சேர்க்க போறது 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்திருக்கேன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். பொதுவா மசாலா சுண்டலுக்கு வறுத்து அரைக்கும் போது அதுல வத்தல், மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கருகாம வறுத்து அதை பொடி பண்ணி சுண்டல்ல சேர்ப்பாங்க. இந்த இட்லி பொடி எடுத்துக்கிட்டோம்னா அதுல மல்லியை தவிர மீதி எல்லா பொருளும் இருக்கு. அதனால வறுத்து அரைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி இட்லி பொடி சேர்த்து பண்ணீங்கன்னா அதே மசாலா சுண்டல் டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவுக்கு நீங்க கொஞ்சம் அதிகமாவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான கலவை பயிறு மசாலா சுண்டல் தயாராயிருச்சு. 3 சத்தான பயிறு வகைகளை சேர்த்திருக்கோம். இதோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம். நன்றி.